குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். மேலே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஷோல்டர் இப்படி திருப்புறதுக்கு அப்புறம் காலை கொஞ்சம் அந்த ஸ்டிக்கு போடுறது அது ஒரு நாளாக ஒரு 2 மாதமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. ஷூட் ஆரம்பித்து 3வது நாள் தான் வந்து அந்த குவிண்டைஸ் செட் பண்ணோம். அது சில பேர் திட்டுவாங்க கமெண்ட்ஸில், அது கொஞ்சம் ஹாஷாக இருக்கும். அதுதான் அதே மாதிரி இருக்குது பார்க்க பிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வரும். அப்போ மட்டும் கொஞ்சம் இரிட்டேட் இருக்கும், ஏன் அந்த படம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இரிட்டேட் ஆகும். பட் அதுக்கப்புறம் ஓகே தான். விக்னேஷ் சரஸ்வதி விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சேஃபாக விளையாடுங்க. நீங்க நல்ல மேல மேல நல்லா படம் நல்லபடியா செய்யலாம்ப்பா. தேங்க்யூ பத்மாவதிமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா, தேங்க்யூமா. நல்லா இருக்கீங்களா? வேலு நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்க படம்லாம் நல்லா இருக்கு, நான் நல்லா பார்ப்பேன். தியேட்டர்ல இருந்து பார்ப்போம் பெங்களூர்ல. தேங்க்ஸ் வேலு, தேங்க்யூ ஸோ மச். உங்க படம் எல்லாமே அட்டகத்தியை விட இப்போ வந்த படமும் இப்போ தண்டகாரணி வந்துச்சு. தேங்க்யூ வேலு, தேங்க்யூ. ஸோ நமக்கு இன்னும் நிறைய காலர்ஸ் லைனில் தான் இருக்காங்க. ஸோ கீப் காலிங். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னு இருக்கேன். அந்த குக்கு படம் நடிச்சிங்களா? அது வந்து ஈஸி கிடையாது அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்களா படம் நடிக்க? குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். மேலே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஷோல்டர் இப்படி திருப்புறதுக்கு அப்புறம் காலை கொஞ்சம் அந்த ஸ்டிக்கு போடுறது அது ஒரு நாளாக ஒரு 2 மாதமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. ஷூட் ஆரம்பித்து 3வது நாள் தான் வந்து அந்த குவிண்டைஸ் செட் பண்ணோம். சரி இதையே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ராஜமுருகன் சார் பண்ணிட்டார். ஆனால் உங்களுக்கு அந்த படம் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா கூட அதோட எஃபெக்ட் ஏதாவது இருந்ததா? கஷ்டமாக இருந்ததா? இல்லை, டயர்டாக இருக்கும் போது இருக்கும். அது ஒரு 8 இயர்ஸ் இருந்துச்சு. அது ஒரு 8 இயர்ஸ் போனோம். இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போது சில ஃப்ரேம்ஸில் அது வந்துட்டு போகும். 8 இயர்ஸ்க்கு இருந்துச்சு, 8 இயர்ஸ் கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ பெட்டர், நல்லா தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் டயர்டானா எப்போனா எட்டி பார்க்கும். பட் பிளஸ்டா சரியாயிடும். கண்டிப்பா. ஸோ அதுதான் ஒரு இன்ஃபர்மேஷன் பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. 8 இயர்ஸ் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே சில பேர் திட்டுவாங்க கமெண்ட்ஸில், அது கொஞ்சம் ஹாஷாக இருக்கும். அதுதான் அதே மாதிரி இருக்குது பார்க்க பிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வரும். அப்போ மட்டும் கொஞ்சம் இரிட்டேட் இருக்கும், ஏன் அந்த படம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இரிட்டேட் ஆகும். பட் அதுக்கப்புறம் ஓகே தான். ஆனால் அது அந்த படத்து மூலமாக தான் உங்களுடைய நடிப்பு திறன் நல்லா வெளிப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லை, அட்டகத்தியே சூப்பரான ஒரு ஒர்க்கு தான். கரெக்ட் தான், அதுலேயே எல்லாமே இருக்கும். ஓகே சார், நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ, ஹாய், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஹேமலதா திருச்சிங்க. ஹேமலதா, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சார் இருக்காங்க, தினேஷ் சார் கூட பேசுறீங்க. ஹலோ சார். ஹாய் ஹேமலதா, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சார். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு சார். தேங்க்யூம்மா. ஹாப்பியாக இருங்க. சேஃபாக பட்டாசு வெடிச்சுங்க. பட்டாசு சேஃபாக வெடிச்சுங்க. ரொம்ப சவுண்டு பட்டாசு வேண்டாம் இப்போ. அது மாதிரி ஹாப்பி தீபாவளிமா. பட்டாசே வேண்டாம் ஹேமலதா, எதுக்கு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு? ஹலோ, நம்மளும் சின்ன வயசுல வெடிச்சாச்சு, இப்போ கொஞ்சம் வேண்டாம். அப்படி காலங்கள் மாறிட்டு இருக்குல்ல. சரி, ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹாய், லைன்ல இருக்கீங்க ஆனா வந்துட்டு எனக்கு சத்தம் கேட்கவே இல்லை. ஸோ நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க சார், நீங்க நடிச்ச படங்கள்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான படம் எது உங்களுடைய படத்துல? எனக்கு எல்லாமே ஃபேவரட்டான. அது அப்படிதான், அம்மா மாதிரி பேசக்கூடாது, எல்லாமே எனக்கு 2 கண்ணும் அப்படின்றதானே ஏதாவது ஒன்று இருக்குல்ல. இது வந்துட்டு எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எந்த ஹீரோவோட இன்டர்வியூ? எல்லாமே நல்லா தான், அந்த மாதிரி தான். கரெக்ட் தானே. ஏதாவது ஒரு ஃபேவரட் மூமெண்ட் சொல்லுங்களேன் நீங்கள் நடிச்சதுலேயே. இந்த செட்டில் எனக்கு வந்து இது மனதுக்கு பிடித்தமான ஒரு தருணம், இது மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில், அது மாதிரி கண்டிப்பாக எனக்கு லைஃப்குள்ளே வந்துட்டேன். நான் ஒர்க்காக பார்க்க ஆரம்பிச்சதால அந்த மாதிரி எனக்கு மூமெண்ட்லாம் இல்லை. நான் லைஃப்பை தான் அப்படி பார்க்குறேன். அது ஒர்க்கு, என்னோட ஒர்க் ஆக்டிங்கிறது ஒர்க்காக இருக்குது. லைஃப்குள்ளே அந்த மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஸ்பெஷல் ஆக்சுவலி லைஃப். ஸோ என்னோட ஒர்க் அது. என்னோட ஒர்க்கில் போயிட்டு நம்ம என்ன அதை கரெக்டாக பண்ணுன்ற ஒரு தாட் மட்டும்தான் நமக்கு இருக்கே தவிர அதை ரொம்ப பிடிச்சும் பண்ணுறதில்ல, ரொம்ப வெறுத்தும் பண்ணுறதில்ல. ஒர்க்கை கரெக்டாக பண்ணுன்ற ஒரு தாட் மட்டும். இந்த மாதிரி தெளிவு வாழ்க்கையில இருந்தாலே நம்ம வாழ்க்கையில உருப்பட்டுறலாம். கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு 20-27 படம் ஆயிடுச்சு அதுக்கு வர்றது. கரெக்ட் தான். அதுதான் அனுபவங்கள் மூலமா நம்ம கத்துக்கிறது. ஆமா, லைஃப் ஒன்று கண்டிப்பா எல்லாருக்குமே கத்துக்கணும். ஓகே, சூப்பரா பதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ ஹாய், வணக்கம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. பத்மாவதிங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். பத்மாவதி, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி தினேஷ் சார், நான் ரொம்ப நன்றி. அவங்க ஃபேன். அவர்கிட்டயே பேசுங்க மாட்டீங்க. ஹாப்பி தீபாவளி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்க படங்களை நாங்க ரொம்ப பார்க்காத என் பையன் விக்னேஷ் சரஸ்வதி, அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. விக்னேஷ் சரஸ்வதி விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சேஃபா விளையாடுங்க.
நீங்க நல்லா மேலும் மேலும் நல்லா படம் நல்லபடியா செய்யலாம்ப்பா. தேங்க்யூ வாழ்த்துக்கள். பத்மாவதிம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. Thank you. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்வீட்டாக வந்துட்டு க்யூட்டாக பேசியிருந்தாங்களா அவங்க, அழகாக வந்து அப்படியே ரொம்ப ஜென்யூனாக இந்த மாதிரி காலர்ஸ் கிட்ட பேசுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். ஹலோ, ஹாய், ஹலோ. உங்க பேர் சொல்லுங்க. சார், நான் பேசுறது எனக்கே கேக்குது. வால்யூமை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதா மேடம்? எனக்கு கேக்குது, நிறையவே கேக்குது. வால்யூம் மட்டும் மியூட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே மேடம். சூப்பர் சார், வெரி குட், அமேசிங். இப்போ உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வேலு மேடம். வேலு, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? நான் பெங்களூர் மேடம். பெங்களூர்ல இருந்தா? சூப்பர், ஹாப்பி தீபாவளி. நம்ம சார் கூட இருக்காங்க, சார் கூட பேசுங்க. சார். ஹலோ வேலு. நல்லா இருக்கீங்களா? வேலு நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்க படம்லாம் நல்லா இருக்கு, நான் நல்லா பார்ப்பேன். தியேட்டர்ல இருந்து பார்ப்போம் பெங்களூர்ல. தேங்க்ஸ் வேலு, தேங்க்யூ ஸோ மச். உங்க படம் எல்லாமே அட்டகத்தியை விட இப்போ வந்த படமும் இப்போ தண்டகாரண்யம் வந்துச்சு. தேங்க்யூ வேலு, தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி வேலு, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ வேலு. Actually, அவர் வந்து படம் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்றதை தான் அவர் வந்துட்டு நல்லா வரணும்னு சொல்லியிருக்காரு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவர் தியேட்டர்ல போய் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாரு. அதனாலே வந்து ஐ ஃபீல் தட் ஹி இஸ் ஆக்சுவலி சீன் த மூவி. ஹாப்பி தான், ரெண்டுமே ஓகே தான். அண்ட் ஆன் தட் நோட் எல்லாருமே எல்லா படங்களையும் தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம